நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்பை பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அதாவது வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கும், இன்னும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்காதவங்களுக்கும், இன்னுமே ஃபார்மே வராதவங்களுக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்போதான் சொல்லியிருக்காங்க 5 லட்சம் ஃபார்மை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துட்டோன்ட்டு. கிட்டத்தட்ட 6.5 கோடி ஃபார்மு, 6.5 கோடியில் ஒரு 5 லட்சம் மட்டும்தான் கொடுக்கலையாமா. அப்படின்னா யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க என்ன பண்ணிடுங்க, இதுக்கு மேலே தாமதப்படுத்தாதீங்க. ஆன்லைன்லேயாவது நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இன்னும் 5 லட்சம் பாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தேதி பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால யாருக்கு இன்னும் ஃபார்ம் வரலையோ அவங்க ஃபஸ்ட்டு உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் வந்துருச்சான்னு பாருங்கள். எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு வராட்டினா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன இருக்கலாம், ஓட்டர் ஐடியிலே பிரச்சனை இருக்கலாம். அதனால வந்து எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு வராட்டினா நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடியுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கணும். அது வந்து ஆக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவாக இருக்கான்ட்டு. அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. அந்த ஓட்டர் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டில் போய் உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்தாவே அது சொல்லிடும், இப்படி ஒரு ஆள் இருக்காங்களா இல்லையாங்கிறது சொல்லிடும். அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இது இல்லாமல் அப்போ அந்த 5 லட்சம் ஃபார்மை தவிர மற்றவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, 25 லட்சம் பேர் வந்து வாங்கும் போதே சொல்லிட்டு வாங்கினாங்களாமா, இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் 25 லட்சம் பேர் என்ன சொன்னாங்களாமா, இவங்க வேற இடத்த, அந்த தொகுதி விட்டே தொகுதி மாறிட்டாங்க, அவங்களுக்கு வேற இடத்துல ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 50 லட்சம் ஃபார்ம் ஆல்ரெடி வந்து ரிட்டர்ன் வரப்போகிறது கிடையாது. யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் வராது. 6.5 கோடியில் வரக்கூடியதே 6 கோடி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிட்டர்னு. முதல் கட்டமாக இந்த தகவலை தான் வந்து அவங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஃபார்ம் நான் ஃபில் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களோ, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு தடவை ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய ஃபார்ம் சப்மிட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும்னு போட்டிருந்தோம். அதனால் நீங்கள் வந்து சப்மிட் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் அதில் வந்து நான் கொடுத்து 1 வாரமாச்சு ஆனால் இன்னும் சப்மிட் ஆகலை, அது வேறு ஏதாவது ஒரு தகவல் காட்டுது அப்படின்னு மாதிரி இருந்தால் அதை நீங்கள் உங்கள் பிஎல்ஓட்டை இந்த 11ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, கேளுங்க. சப்மிட்டட்னு வந்தால் பிரச்சனை இல்லை. அதை தவிர மற்ற ஏதாவது வருதுன்னா அவங்கள அணுகி கேட்கறது சிறந்ததாக இருக்கும். ஏன்னா சப்மிட்டட் பற்றி மட்டும்தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சப்மிட் ஆகல, அந்த இடத்துல வந்து மற்ற ஏதாவது தகவல் கொடுக்குதுன்னா அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இன்னுமே யாருமே வந்து வெளியே விடலை. அதனால நேரடியாக அவங்கள தான் வந்து அணுகி கேட்கணும். அடுத்து இந்த தடவை யாருமே வந்து எனக்கு 2002 தகவலே கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபார்மை கொடுத்த எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் கட்ட அந்த பட்டியலில் கொண்டு வராங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் பட்டியல்னு சொல்கிறாங்க. அந்த டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, முதல் கட்டமாக யாரெல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அதில் வந்து 2002 தகவலே இருந்தாலும் இல்லாட்டினாலும் சரி அவங்க டிராஃப்ட் லிஸ்ட்டில் வராங்க. ஏன்னா 2002 தகவல் எதற்கு தேவைப்படுதுன்னா, ஆவணம் வேணுமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தேவைப்படுது. அந்த ஆவணத்துடைய வேலை இப்போ அவங்களுக்கு இல்லை. ஆவணம் எப்போ வந்து செக் பண்ண போகிறாங்க, வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 15க்கு மேலே தான் வாங்க போகிறாங்க. அப்போ இப்போ யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ, ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு என்ன இல்லை, வேலை இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஆவணம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தெரிய போகுது. அதே சமயத்தில் நான் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன், அதில் பேர் மாற்ற வேண்டியது இருக்குது, அட்ரஸ் மாற்ற வேண்டியது இருக்குது, இன்சில் மாற்ற வேண்டியது இருக்குது, நிறைய வந்து ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தேவை இருக்கிறவங்க தான் வந்து கமெண்ட்டில் வந்து கேள்வி கேட்டுருக்கீங்க. அவங்களுக்கு தான் என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 16 டிசம்பர் 16லேருந்து அதுக்கப்புறம் ஜனவரி 15 வரை இந்த 1 மாதம் இடைப்பட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்த சேஞ்சஸ் வேணால் எடிட்டிங் வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபார்ம் 8 வாங்கிட்டு என்ன பண்ணலான்னா பிஎல்ஓட்டிருந்தே போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஆன்லைன்லேயே கிடைக்கும், அதை உங்களுக்கே அறிவிப்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ஃபார்ம் 8 வாங்கிட்டு என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் புது கார்டில் அப்டேட் ஆயிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மாதத்துக்குள்ளே இந்த எடிட்டிங் வேலை இருக்கிறவங்க, சேஞ்சஸ் வேலை இருக்கிறவங்க எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். அதே ஃபார்ம் 8 வேறு யாருக்கும் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த விட்டு தொகுதியை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகும். அதனால் அவங்களும் என்ன பண்ணலான்னா ஃபார்ம் 8 வந்து வாங்கி கொடுத்துக்கலாம். இதுக்கு இடப்பட்ட நேரத்தில் அதே சமயத்தில் வந்து புதுசாக 18 வயசை தாண்டி வரவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவரை ஓட்டர் கார்டு இல்லைங்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எங்கிட்ட ஓட்டர் கார்டு இருந்து எங்கேயோ வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஓட்டு போடாமையோ இல்லை வந்து ரொம்ப வந்து இடத்த மாறி இருந்தனாலேயோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய கார்டு இன்ஆக்டிவ் ஆயிடுது. அதனால வந்து அவங்களுக்கு இந்த தடவை ஃபார்மே வந்திருக்காது. அப்படி ஃபார்ம் வராதவங்க அவங்கள்ட்ட பழசும் இல்லாதனால புதுசாக தான் அவங்க கொடுக்கணும். அப்படிப்பட்டவங்க புதுசாக கொடுத்துக்கோங்க. எல்லாமே இந்த டிசம்பர் 15லேருந்து ஜனவரி 15க்குள்ளே
1 மாசத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கணும், இதெல்லாம் பண்ணிக்கணும். அதே நேரத்துல யாருக்கெல்லாம் இந்த ஜனவரியோட வந்து 18 வயசு ஜனவரி 1ஆம் தேதி வரும்போது, அதாவது இந்த நியூ இயர் வருது பாருங்க, அந்த நியூ இயர் வரும்போது உங்களுக்கு 18 வயசு தாண்டிருச்சா அப்படின்னா போதும், முன்னாடியே நீங்க என்ன பண்ணிடலாம், இப்பவே அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு டிசம்பர் 15 ஜனவரி 15 வரைக்கும் கேட்டிருக்காங்கும் போது உங்களுக்கு டிசம்பர் 16க்கு அப்புறம் நியூ ஃபார்ம் கொடுக்கும்போதே நீங்க ஜனவரியை கால்குலேட் பண்ணி என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துட்டீங்கன்னாவே இந்த தடவை உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்ல ஃபைனல் லிஸ்ட்ல உங்க பேர் வந்துடும். அப்படி கொடுக்கறது எந்த அளவுக்கு நல்லதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த எஸ்ஐஆர் எத்தனை வருஷம் கழிச்சு வரும்னு தெரியாது. 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ கழிச்சு வரும்போது இப்ப என்ன கேட்டாங்கன்னா, கடந்த எஸ்ஐஆர் உடைய தகவல் கேட்டாங்க. அடுத்த தடவை என்ன கேட்பாங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் உடைய தகவல் கேட்பாங்க. அதனால இந்த எஸ்ஐஆர் உடைய தகவலை நீங்க கொடுக்கணும்னா, இந்த எஸ்ஐஆர்ல யாரெல்லாம் 18 வராங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கணும். நிறைய பேர் நான்லாம் ஓட்டு பண்ண மாட்டேன், யார் இவ்வளோ கஷ்டப்படுறது அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்தது உங்க தலைமுறைக்கு வந்து உங்களோட தான் கேட்பாங்க. அதனால ஃபார்மை வாங்கினவங்களோ இன்னும் வாங்காதவங்களோ புதுசா கொடுக்க போறவங்களோ கொஞ்சம் மெனக்கெட்டு என்ன பண்ணிடணும், இந்த எஸ்ஐஆர்ல சேர்றதுக்கான வழியை பார்த்துடணும். இதுல 18 வயசு பூர்த்தி ஆகாதவங்க மட்டும்தான் விடுபட்டவங்களா இருக்கணுமோ தவிர மற்றவங்க எல்லாம் சேர்ந்துறது தான் அவங்களுடைய தலைமுறைக்கு நாளைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். இன்னைக்கு நாம வந்து பாதிப்பில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா நாளைக்கு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இது வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்ப நாமளே பாத்தீங்கன்னா 2002 தகவல் இல்லாம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னி எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. இப்ப வரக்கூடிய எஸ்ஐஆர காலத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். நாமளே இல்லாட்டினாலும் நம்மளுடைய பிள்ளை வசூலுக்கு என்ன பண்ணும், நம்மளுடைய சம்பந்தமான பொருட்களை எல்லாம் இனிமேல் வந்து என்ன பண்ணும், விட்டுட்டு போகணும். இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி ஐடி கார்டு ஆகட்டும், இதையெல்லாம் என்ன பண்ணும், கொடுத்து வச்சுட்டு போகணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னுமே பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பழைய ரேஷன் கார்டெல்லாம் வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. பழைய ரேஷன் கார்டெல்லாம் தூக்கி போடுற அளவுக்கு வந்து நிறைய பேர் போயிட்டாங்க, தூக்கிலாம் போட்டுட்டாங்க. ஆனா பல விஷயத்துக்கு கவர்மெண்ட் விஷயத்துல பழைய ரேஷன் கார்டு இருந்தா காட்டுங்க, அதை கொடுங்க, அது இருந்தாதான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய ரேஷன் கார்டு, ஐடி கார்டு, இந்த மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த எந்த விஷயம் வந்தாலும் எதையும் தூக்கி போடாதீங்க. ஒரு கவர்ல போட்டு பழசு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. அது நமக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த எஸ்ஐஆர் அதை நமக்கு உணர்த்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப யாருக்கெல்லாம் வந்து எடிட் பண்ண வேண்டிய வேலை இருக்கோ, சேஞ்சஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்கோ, அவங்க இந்த டிசம்பர் 15 அவங்க வேலையை பார்க்கணும். ஏன்னா அப்பதான் சேஞ்சஸ் பண்ணி முடிக்க முடியும். இதே வந்து எனக்கு சேஞ்சஸ்லாம் பண்ண தேவையில்ல, எல்லாமே கரெக்டா இருக்கு, ஃபோன் நம்பரு, பேரு, அட்ரஸ் எல்லாமே கரெக்டா இருக்குதுங்கிறவங்களுக்கு ஜனவரி 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலையே ஆரம்பிக்குது. கொஞ்சம் டேட் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தகுந்த மாதிரி தான் டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ச்சியாக அப்டேட்டுகளை போட்டுட்டு தான் இருக்கிறோம். நீங்க பாத்துக்கிட்டே வாங்க. அப்பதான் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அது எதையுமே மிஸ் பண்ணாம செஞ்சுக்க முடியும். நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது வந்து ஆதார் கார்டுல இந்த நம்பர் மாத்துறது இதெல்லாம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி வீடியோ வேணும்னா அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை பத்தி என்ன பண்ணலாம், வீடியோ செஞ்சு போடலாம். இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஆப் போட்டிருக்காங்க ஆதார் கார்டுல சேஞ்சஸ் கொண்டு வரதுக்காக. தேவைப்படுறவங்க சொல்லுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம போடக்கூடிய அப்டேட்டுகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, அதை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.